ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபல்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான சிக்கன் குருமா. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குருமா செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன், பேஸ்ட் அரைக்கிறதுக்கு இஞ்சி, பூண்டு, சோம்பு எடுத்திருக்கேன். இது கடைசியாக ஊற்றுற பேஸ்ட்டுக்காக தேங்காய், வெங்காயம், கருவேப்பிலை, ஏலக்காய். வதக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 5 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். நம்ம நறுக்கி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம், அதோட கருவேப்பிலையும் போட்டு வதக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சிடலாம். இஞ்சி, பூண்டு, சோம்பு மூணையும் நல்லா ஃபைனான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். கூடவே கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். தக்காளி வேகிறதுக்கு ஒரு தட்டு எடுத்து மூடிட்டு வேக வைக்கலாம். தக்காளி வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு ஏலக்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெங்காயம், கருவேப்பிலை. இதோடு நீங்கள் பச்சை மிளகா சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ரொம்ப வாசனையாக இருக்கும். பேஸ்ட் எடுத்து வச்சாச்சு. கடைசியாக இதை ஊற்றணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கியிருக்கும். இந்த மாதிரி எடுத்து நசுக்கி பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கும். இப்போ நம்ம பொடியெல்லாம் சேர்க்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்படுச்சுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதுலேயே சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனை இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இந்த மசாலாலேயே கொஞ்சம் நல்லா ஸ்டிர் பண்ணி விடுங்க. அந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகணும். கொஞ்ச நேரம் அப்படியே வேக விடுங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குருமா எவ்வளோ அளவுக்கு வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சால்ட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கும் ஒரு 5 மினிட்ஸ்லேயே. சிக்கனில் நல்லா வெந்திருக்கான்னு பாருங்கள். வெந்ததும் ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருக்க கோகனட் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். குருமா கொதிக்கும் போதே அதோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குருமா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்தோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே ஈஸியான சிக்கன் குருமா ரெடி ஆயாச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.
ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.